கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சித்தர் வியாசரை வணங்க வேண்டும். இவர் உடல் அழிவற்றது, எனவே காற்றோடு காற்றாக கலந்தவர். இவரை நினைத்தாலே போதும், அவ்விடம் வந்து நிற்பார். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள் சித்தர் பதஞ்சலியை வணங்க வேண்டும். இவரின் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது. பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் ராமதேவர் எனும் யாகோப சித்தரை வணங்க வேண்டும். இவரின் ஜீவ ஒளி அழகர் மலை மற்றும் மெக்காவில் உள்ளது. உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் கொங்கணர் சித்தரை வணங்க வேண்டும். இவரின் ஜீவ சமாதி திருப்பதியில் உள்ளது. திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார். இவருடைய சமாதி பாண்டிச்சேரியை அடுத்து உள்ள பள்ளித்தென்னல் என்ற இடத்தில் உள்ளது. அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் சித்தர் திருமூலரை வணங்க வேண்டும். இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் உள்ளது. சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கௌபாலர் சித்தரை வணங்க வேண்டும். இவரின் சமாதி எங்கு என விவரம் தெரியவில்லை. எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் சோதிமுனி ஆவார். இவர் ஜோதி வடிவில் ஜீவனாக உள்ளவர். அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அங்கு வந்து அருள்பாலிப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் டமரகர் சித்தராவார். இவரும் நேரிடையாக காற்றில் ஐக்கியமாகி கலந்து விட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. இவரை வீட்டிலேயே சிறுமணி ஓசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம். ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் சுந்தரானந்தர். இவரின் ஜீவ சமாதி கோவில் மதுரையில் உள்ளது. இதுவே 27 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர்களும் மற்றும் அவர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ள இடங்களும். இவ்வாறு வழிபட்டு வந்தால் நம்முடைய கர்மாக்கள் விலகியும் கஷ்டங்கள் தீர்ந்தும் நம் வாழ்வில் நல்லதே நடக்க சித்தர்கள் வழிகாட்டுவார்கள். எனவே நாமும் சித்தர்களை வழிபட்டு வாழ்வில் நல்லதையே பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.